ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி இன்று இடம்பெறுவது புதுச்சேரியின் தேர்தல் களம் அன்றும் இன்றும் மூத்த பத்திரிகையாளர் எஸ் நடராஜன் அவர்களுடன் நேர்முகம். நெடிய அரசியல் வரலாறும் பரந்த கலாச்சாரங்களின் சங்கமமும் பண்பட்ட செறிவுடன் கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த வளமான பூமி புதுச்சேரி. அயல் நாட்டிலிருந்து ஐரோப்பியர்களும் அரேபியர்களும் இஸ்லாமியர்களும் அண்டை பகுதிகளிலிருந்து மராட்டியர்கள் நாயக்கர்கள் ராயர்கள் உள்ளிட்ட பலர் புதுச்சேரிக்குள் காலடி வைக்க முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுத்ததை அறியும் போது சின்னஞ்சிறிய புதுச்சேரியின் சீர்மை புலனாகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க புதுச்சேரியின் அரசியல் மற்றும் தேர்தல் குறித்த ஒரு சிறப்பு பார்வைதான் இந்த தொகுப்பு நிகழ்ச்சி. தேர்தல் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களின் அரசை உருவாக்குவதற்கான ஒரு ஜனநாயக நடைமுறை ஆகும். அந்த வகையில் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு 1964 ஜனநாயக முறைப்படி புதுச்சேரியில் முதன்முறையாக தேர்தல் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மக்களவை தொகுதியும் உள்ளன. இந்த யூனியன் பிரதேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை 14 சட்டமன்ற தேர்தல்களும் 15 மக்களவை தேர்தல்களும் நடைபெற்றுள்ளன. புதுச்சேரியின் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் அன்று முதல் இன்று வரை கண்டுள்ள மாற்றங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்கமாக தெரிந்து கொள்ள புதுச்சேரியின் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் நடராஜன் அவர்களை சந்தித்தோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தேர்தல் சமயத்தில் நம்ம புதுச்சேரி சுதந்திரத்துக்கு முன்னாடி தேர்தல் களம் எப்படி இருந்தது, புதுச்சேரி சுதந்திரம் பெற்ற அப்புறம் தேர்தல் களம் இப்படி இருக்குது, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். புதுச்சேரி சுதந்திரத்துக்கு முன்னாடி தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு? புதுச்சேரி சுதந்திரம் கிடைச்சது வெகுஜன வாக்கெடுப்பு மூலியமாக தான். 1954 முதலாக அந்த டிஃபேக்டோன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் முதல்ல வாக்கு உரிமை வாக்கெடுப்பு நடந்த பிறகு தான் பாண்டிச்சேரி தாயகத்தோடு இணைஞ்சது. அடுத்தது 62ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியை டிஜூரி சட்டப்பூர்வமாக பரிபூர்ண சுதந்திரம் சொல்கிறால் அதை டிஜூரி டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அந்த டிஜூரி டிரான்ஸ்ஃபருக்கு அடிப்படையில் பாண்டிச்சேரியில் பல சட்டங்கள் இந்திய அளவில் இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் இங்கே அமலாக்கப்பட்டது. 63, 64 அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம். அது 64 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு ஒன்று வந்தது. அந்த அடிப்படையில் முதலாக பாண்டிச்சேரியில் தேர்தல் 1964 நடந்து ஒரு சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பாக இருந்த ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சிலில் முதல் சட்டமன்றமாகவே பாவிக்கப்பட்டது. அந்த 64க்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட்ன்ற அடிப்படையில் தான் அந்த எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த 64க்கு முன்னாடி நடந்த அதை தேர்தல் எடுத்துப்பாங்களா இல்லை அது எப்படி அது எடுத்து? இல்லை, ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன். அது ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சிலை ஃபஸ்ட்டு அசம்பிளியாகவே கன்சிடர் பண்ணிட்டாங்க. அப்போ அது எலெக்ஷன் மாதிரி நடக்கல, தேர்தலாக எலெக்ஷன் மாதிரி கிடையாது. அடுத்தது 64க்கு அப்புறம் நடந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்த மந்திரி சபை 64 to 69 அப்பப்போ ஒவ்வொரு மந்திரி சபை மாறும். ஆனால் தேர்தல் இருக்காது. தேர்தல் இல்லாமையே மந்திரி சபை மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைச்சது. அது ஒரு சில மாதங்களோ அல்லது ஒரு சில ஆண்டோ பதவியில் இருந்தாங்க. அப்படியே மாறிக்கிட்டே இருந்தது. 64க்கு அப்புறம் 69 தான் அடுத்த தேர்தல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தணுன்றதுனால அது 69 தேர்தல் நடந்தது. அப்போது ஒரு மாநில கட்சி முக்கியமான தலைவர் அவர் இருந்த கட்சியிலேருந்து அடுத்த கட்சிக்கு போனதுனால அந்த ஒரு சாயலில் அந்த 69 ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட்டது. அப்போ அந்த காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். அப்போது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி வசதி கிடையாது. அதாவது இப்போ செல்ஃபோன் இது மாதிரிலாம் இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் முக்கால்வாசி போட்டி போடுற கட்சிக்காரங்களோ அல்லது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் அடிப்பாங்க. நோட்டீஸ் அடித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்பாங்க. அல்லது ஒரு பத்திரிகை நிருபர்கள் கூட்டம் கூட்டி அதில் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக அவங்கவுங்க தங்களுடைய கருத்துக்களையோ தங்களுடைய முடிவையோ அந்த வாட்ஸ்அப் மூலியமாக தெரிவிக்கிறாங்க. முன்னாடி அந்த அப்போ துண்டு பிரசாரம் தான் மெயினாக. ஆமாம், துண்டு பிரச்சாரம் தான் மெயின். துண்டு பிரசாரம், அதுக்கப்புறம் மேடை பேச்சு, இந்த மாதிரி மேடை பேச்சு அதிகமாக பொதுக்கூட்டங்கள் நடக்கும். பொதுக்கூட்டங்களே கிடையாது. அப்போ பொதுஞ்சாலை திடலில் தான் முக்கியமான தலைவர்லாம் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்தோ டெல்லியில் இருந்தோ பாரத பிரதமர் அது மாதிரிலாம் இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க.
பொதுக்கூட்டங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ பொதுக்கூட்டங்கள் ரொம்ப ரொம்ப மினிமம் தான். அப்போ வந்து அந்த பிரச்சாரங்கள் அப்படின்றது மெயினாக வந்து மேடை பேச்சு தான். மேடை பேச்சு தான். வாகன பிரச்சாரமும் உண்டு. அது அந்த அளவுக்கு அவ்வளவு தீவிரமாக கிடையாது. பொதுக்கூட்டம் போட்டு தான் பேசுவாங்க. அந்த வாகன பிரச்சாரன்றது எப்போ வந்தது சார்? பொதுக்கூட்டங்கள் குறைய குறைய அந்த வாகன பிரச்சாரம் வந்தது. ஆனால் அது கூட வாகன பிரச்சாரம்னா கேண்டிடேட் பேசிட்டு போக மாட்டாங்க. அந்த ரோட் ஷோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இருந்தது அப்போது. சாலை பவனி. ஆமாம். கிடைச்ச நேரமும் குறைவு, இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்னுடைய சப்போர்ட்டையும். அதுவும் பாண்டிச்சேரியும் பார்த்தீங்கன்னாக்க, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம் 4 ஊருக்கும் போயாகணும். அப்போ அவங்க வந்து ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால், அப்புறமா மாஹி, யானத்துக்கு போவாங்க. அடுத்து இப்போ வந்து இந்த தொகுதி எண்ணிக்கைன்னு இருக்குல்ல சார், அது அந்த காலத்துலேருந்தே அதே அந்த எண்ணிக்கை தான் இருக்கா, இல்லை இப்போ ஏதாவது மாற்றங்கள்லாம் வந்திருக்கா? அதாவது டீலிமிட்டேஷன், கான்ஸ்டிடுவன்சிஸ்லாம் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாங்க. அதில் பாண்டிச்சேரியில் இருந்தது மொத்தம் 21 தொகுதி இருந்தது. பாண்டிச்சேரி ரீஜனில் 21, 23 மாற்றினாங்க. காரைக்கால் வந்து 6 தொகுதி இருந்தது, அது 5 குறைச்சாங்க. மாஹியில் 2 தொகுதி இருந்தது, மாஹி ஒன்று இருந்தது, பல்லூர் ஒன்று இருந்தது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே தொகுதியாக வச்சாங்க. அப்புறம் ஏனம் ஒன்று. ஆனால் அப்போலேருந்து 30 தான். 30 தான். ஆனால் 30 தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருந்தாலும் கூட இந்த நியமன உறுப்பினர்ன்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்டில். அந்த 3 பேரில் ஒரு நபர் வந்து ஓய்வு பெற்ற இது மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் சி. சுந்தரம்னு பேர் அவங்க. அடுத்த இன்னொருத்தர் வந்து வக்கீலாக இருந்தார் ஆர். வைத்தியநாதன். இன்னொருத்தர் ட்ரேட் யூனியன் லீடர் கே. கருணாநிதி. அது ஃபஸ்ட்டு 85 தான் அறிமுகப்படுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மந்திரி சபையிலும் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தேர்தல் காலகட்டத்தில் செய்தியாளர்களின் பங்கு என்னவாக இருந்தது சார்? அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஏதாவது ஒரு 4 தொகுதி 5 தொகுதி ரிசல்ட்டு கிடச்சிதுன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறதோ அல்லது தந்தி ஆஃபீஸுக்கு போய் அங்கேருந்து கொடுக்குறதோ அப்படி தான் இருந்தது. இப்போ தான் அந்த மீடியா சென்டர்லாம் ஓப்பன் பண்ணி வசதியை அதிகமாக்கியிருக்காங்க. ரொம்ப சுலபமாக இருக்குது. சுலபம்னா எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் நம்ம பணியாற்றுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு. வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு இப்போல்லாம் அத்தாரிட்டி லெட்டர் கொடுக்குறாங்கல்ல, அப்போ கிடையாது. வந்து கூட ஒரு ஆஃபீஸர் வருவாங்க, அவங்க அழைச்சிட்டு போய் அவங்க அறிமுகப்படுத்தி அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி லெட்டர் வச்சுட்டு நம்ம எந்த பூத்து வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம். அதுதான் மெயின். அது எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்குறாங்க. அது இப்போ இருக்கக்கூடிய வசதி நிச்சயமே கிடையாதுங்க. புதுச்சேரி தேர்தலின் தாக்கம் இந்திய அரசியலில் எப்படி இருந்தது சார்? பாண்டிச்சேரி தேர்தலெலாம் மற்ற மாநிலத்தில் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனுடைய அவுட்கம் என்ன, பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது அப்படின்றது. ஏன்னா இங்கே அரசியல் ரீதியாக அப்போ இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டில் பாண்டிச்சேரி தேர்தலோ பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சிகளோ அகில இந்தியாவையே அது கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக அரியாங்குப்பத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது 1973. அந்த இடைத்தேர்தலில் கடும் போட்டி, ஒரு தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் கடும் போட்டி. அந்த தேர்தலை வந்து இந்த ஊடகங்களில் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது, ஒரு ரேடியோ தான். ரேடியோவை வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஜனங்க எதிர்பார்ப்பாங்க என்ன ரிசல்ட், என்ன வருது, என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு. அந்த அரியாங்குப்பம் எலெக்ஷனை வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் அது வந்து ஒளிபரப்புவாங்க, செய்திகள் சொல்லுவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த ஒரு எலெக்ஷன் அது. ஆக பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரில் நடக்கக்கூடிய தேர்தல் அகில இந்தியாவினுடைய கவனத்தையே அது ஈர்த்தது. இப்போ வந்து மக்கள் ஊடகங்கள் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி போக்குவரத்தும் வந்து ரொம்ப வசதியாக போயிடுது. அந்த காலத்தில் வந்து அந்த மக்களோட வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு வாக்காளர்களின் ஈடுபாடு, பங்களிப்பு அன்றைக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்குது சார்? அந்த வாக்குச்சாவடி வந்து ரொம்ப குறுகிய டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஏறக்குறைய 1.5 கிலோ 1 கிலோமீட்டர் கூட போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு இருந்தது. வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் அப்போ ரொம்ப குறைவு. வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் குறைவு, வாக்காளர் விருப்பமாக தான் செய்வாங்க. 2வது பாண்டிச்சேரியில் எல்லாம் தெரிஞ்சவங்க. வாக்காளருக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியும், கேண்டிடேட் யார் வாக்காளர்னு தெரியும். ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்ததுனால ஒரு விருப்பப்பட்டு தான் போய் அப்போது வாக்கு போடுவாங்க. பாண்டிச்சேரியுடைய தேர்தல் இப்போது இளைஞர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதுக்கு காரணம் மீடியா தான். இவங்களும் சரி, தேர்தல் துறையும் சரி, இவங்களே போய் பல ப்ராபகண்டா பண்ணுறாங்க. அதனால் நம்ம இளைஞர்கள் மத்தியில் தேர்தல் எப்படி இருக்கணும், வரக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னு டெய்லி நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக மக்கள் மத்தியில் வானொலி மூலியமாகவும் ஒரு விழிப்புணர்வு நல்ல முறையில் செயல்படுறாங்க. அந்த விழிப்புணர்வு வர 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 தான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் அதிகமாகும். போன எலெக்ஷனில் பாண்டிச்சேரியில் 82%, இப்போ இருக்கக்கூடியது வந்து 100% கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. புதுச்சேரி தேர்தலின் இன்றைய நிலை, மக்களின் விழிப்புணர்வு பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
மக்களுக்கு வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரே வழி சட்டமன்றம் தான். அந்த சட்டமன்றத்துக்கு யார் அனுப்புது, என்ன செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் மக்கள் வந்து இவங்க என்ன தான் கேன்வாஸ் பண்ணாலும் கூட அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து தான் செய்கிறாங்க. கட்சியை விட நிற்கிற கேண்டிடேட் தான். நான் சொல்கிறது பை அண்ட் லார்ஜ், அது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி கிடையாது. அது வந்து தொகுதி மாறலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க எந்த கேண்டிடேட் நிற்கிறார், கேண்டிடேட்டினுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நேரடி மக்கள்கிட்ட என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் அசஸ் பண்ணுவாங்க பாண்டிச்சேரியில். மக்கள் அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடுறது. அது 1964க்கு அப்புறம் அதுலேருந்து இன்னை வரைக்கும் இந்த தேர்தலோட வழிமுறைகள், அந்த கட்டுப்பாடுகள் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் துறை அந்தந்த சட்டத்தின் அடிப்படையில் நல்ல அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்கக்கூடாது. ஓட்டு போடுற இடத்துலையும் சரி, வேட்பாளர்களுக்கும் சரி, எந்த விதமான ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் நல்லா ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ட்ரெண்டு நான் கேட்டிங்கனாக்க, போட்டி போடுற கேண்டிடேட்டை வச்சு தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்ஸினுடைய ஒரு ரெக்கார்டை வச்சு தான் ஓட்டு போடுறாங்க. கட்சியினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரி சில சமயம் மெஜாரிட்டியாக வராது. தமிழ்நாட்டில் அமோகமாக வெற்றி பெறுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் மெஜாரிட்டி கூட வராது. அதனால் பல மந்திரி சபைகள் வந்து நீடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எவாலுவேட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ரொம்ப அவேர்னஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ அந்த வேட்பாளர்னுடைய ஸ்டேட்டஸை வச்சு தான் வந்து வாக்கு போடுற ஒரு ட்ரெண்ட் இருந்தது. இப்போவும் அது கண்டினியூ ஆகுது. இதுவரை புதுச்சேரியின் தேர்தல் களம் குறித்த நமது கேள்விகளுக்கு விளக்கம் தந்தார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் நடராஜன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெற்றது புதுச்சேரியின் தேர்தல் களம் அன்றும் இன்றும். மூத்த பத்திரிகையாளர் எஸ் நடராஜன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி வாசுகி சந்திரசேகரன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.